ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம விஆர் கிச்சனில் ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ரீசெண்டாக வந்து இந்த விடியம் ஏடிசின்ற ஒரு மிக்ஸி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படிலாம் பெர்ஃபார்ம் ஆகுது, இந்த இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 750 வாட்ஸோட கிடைக்குது. 5 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு மோட்டருக்கான வாரண்டியும் இருக்குது. இதில் வந்து மிக்சிங், கிரைண்டிங், ஜூஸிங், சிட்ரஸ் ஜூஸ் எடுக்கிறது, ஆட்டா நீடிங் எல்லாமே இதில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வெளில என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இது எதுக்காக வாங்கினேன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் லாக் ஜார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக்ஸ் வந்து சும்மா ஒரு டர்ன் பண்ணாலும் 6 சூப்பராஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதனால கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டர்டியான ஹேண்டில்ஸ் இருக்குது. அப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் நல்லா ஒரு பேலன்ஸ்டான பிளேட்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இது வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது சரிங்களா, அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 7300. இந்த கூப்பன் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் போட்டு தான் வாங்கணும். அதாவது அந்த கார்டுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வாங்கணும். சரி, இதில் என்ன இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ ஓகேங்க, இது நாங்கள் ஏதாச்சும் இருக்கோன்னு போல் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம உள்ளே திறந்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாரண்ட்டி, அந்த எக்ஸ்டெண்டான ஒரு 3 months வாரண்ட்டியாகவும் ஒரு கார்டோட, அப்புறம் அந்த மேனுவல், அந்த எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த ஜார்ஸ்லாம் எப்படியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மேனுவல், ஒரு புக்லெட் மாதிரியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதை எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதாவது எங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஏன்னா வந்து என்னென்ன இதெல்லாம் எப்படின்றதுக்காக கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வந்து நம்மளுக்கு வந்து பேக்கேஜிங் நல்லா வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி தெர்மாக்கோல் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் யூனிட், நம்மளுடைய மிக்ஸி, அதுதாங்க இருக்குது இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துடலாம் நம்ம. இது வந்து பிளாக், அந்த ஒரு கிரே பிளாக் அந்த கலரில் வித் ஆரஞ்சு கலரில் வருது. இது வந்து விடியம் EVO ADC ஓகேங்களா. ஸோ அந்த இதுதான் நாங்கள் வாங்கிக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நம்ம சைடில் வச்சுனா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இந்த மிக்ஸி வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம், சரி வாங்கலான்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் சரி வேணாம் அப்புறமா வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் டேடியை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ சர்ப்ரைஸாக எங்களுக்கு வந்து திடீர்னு வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கு. ஓகே, இந்த சைடு என்ன இருக்குது நம்ம இப்போ பார்த்தலாம். இந்த சைடு இன்னொரு கார்ட்போர்ட் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்தது ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு மிக்ஸி தேவையான எல்லா ஜார்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த ஒரு குட்டி பேப்பரும் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நல்லா பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்லா வந்து சுவாக வந்து டேமேஜ் ஆகாமல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டி மிக்ஸி ஒன்று இருக்குது. இந்த மிக்ஸி வந்து 0.5 லிட்டர். இது பேர் வந்து மார்வல் ஜார். இதில் வந்து நம்ம சட்னிஸ் எல்லாம் அரைக்கலாம். கோகோனட், டொமேட்டோ, கொரியாண்டர், புதினா சட்னி, கரம் மசாலா இதெல்லாமும் இதில் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ஒரு மிக்ஸி, இது வந்து 1 லிட்டர். இது பேர் வந்து மல்டி ஜார். இது வந்து நம்ம வெட் அண்ட் ட்ரை ஸ்பைசஸ், அதாவது பெப்பர், கோகோனட் சட்னி, அந்த மாதிரி பீனட் பட்டர் இதெல்லாமும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த மிக்ஸி பாருங்கள். இது வந்து 1.5 லிட்டர்ஸ் நம்மளுக்கு வருது. இது வந்து சுபாக நம்ம மாஸ்டர் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வடை மாவு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து அதோடைய மூடி. ஸோ இது மட்டும் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியாக இருக்குது. இது வந்து இதுக்கான மூடி பார்த்தீங்கன்னா இது. அடுத்தது வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நம்ம மாஸ்டர் ஷெஃப் ஜார் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான மூடி இது. அடுத்தது இது வந்து அந்த மெயின் யூனிட் ஒன்று வைக்கணும். ஸோ நம்ம மாஸ்டர் ஷெஃப் ஜார் வைக்கணும்னா அதுக்கான மெயின் யூனிட் இது. ஸோ ஆக்சுவலி அது பேர் வந்து மாஸ்டர் ஷெஃப் ஜார் கிடையாது, இது பேர் வந்து மல்டி ஷெஃப் ஜார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சிட்ரஸ் ஜூஸ் இருக்குங்களா, ஸோ அதெல்லாம் எடுத்துறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இது. அடுத்தது வந்து இது வந்து ஒரு மிக்ஸியான மூடி.
இது வந்து சின்ன மிக்ஸி இருக்கு இல்லைங்களா? இது வந்து அந்த மார்வல் மல்டி ஜார் இருக்குங்களா? ஸோ அதுக்கான மூடி. அடுத்தது வந்து நம்மளுடைய மார்வல் மிக்ஸிக்கான மூடி வந்து வந்து இந்த மாதிரி லாக் சிஸ்டமில் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய ஜூஸர். இது மட்டும் பிளாஸ்டிக், ஆனால் இது ரொம்பவே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறது. இது வந்து சூப்பர் ஜூஸர் அண்ட் பிளெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மூத்திஸ், ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ் அதெல்லாம் வந்து இது சூப்பராக நம்ம பண்ணிக்கலாம். கோகனட் மில்க் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய இது வந்து அந்த மெஷரிங் கப். இப்போது நம்ம ஆட்டா மாவெல்லாம் இதில் வந்து பிசைறோம்னா ஸோ அதுக்கான மெஷரிங் இதுதான். தண்ணி எவ்வளோ ஊற்றணும், மாவு எவ்வளோ போடுறோம் அதுக்கானதான் அது. அடுத்தது நம்மளுடைய மல்டி ஷெஃப் ஜார் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நல்ல பெரிய ஜாராக இருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது பாருங்கள், இதுக்கான மூடி, இந்த ஸ்லைஸ் பண்ணுறதுக்கான மூடி தான் இது. அடுத்தது நம்மளோட பிளேட்ஸ். ஸோ எல்லா பிளேட்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இது ஒரு சாப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து அடாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம செட் பண்ணோம், மாவு பேசுகிறதுக்கு அது வைக்கணும். அடுத்தது ஆட்டா நீட்டிங்கான அந்த ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா, என் கையில் இருக்குது, அதுதான் அது. ஸோ அதுதான் இந்த ஆக்சசரிஸ் தான் எல்லாமே நம்ம மல்டி ஷெஃப் ஜாருக்கான ஆக்சசரிஸ். ஓகே, இப்போ நம்ம நான் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறேன். ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து நான் இது யூஸ் பண்ணியிருந்தேன், நல்லா வந்துருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப் நான் இதோடய உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து அந்த வாரண்ட்டி கார்டு அந்த மாதிரியும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் ஏன் மெயினாக வாங்கினோன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது இந்த மல்டி ஷெஃப் ஜார் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நாங்கள் நிறைய பார்த்தோம், வேறு இந்த இதுக்கு மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எங்களுக்கு கிடைக்கிற பிளாஸ்டிக்கில் கிடைக்குது. ஸோ அதனால் நாங்கள் இது சூஸ் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், ஸோ இதுக்கான மூடி தாங்க இது. இது மட்டும் நம்மளுக்கு இந்த ஒரு 2 ஜார் என்னமோ இந்த மாதிரி பிளாக் கலரில், இந்த பிளாக் கலர் மூடியாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மார்வல் ஜாரோடைய அந்த இது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த பாக்ஸில் வந்து எத்தனை ஆக்சசரிஸ், அதோட நம்மளுடைய மிக்ஸி ஜார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜூஸர் ஜார் இருக்குது. அதுக்கப்புறமா இது ரொம்பவே நல்லாயிருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஆனியன், டொமேட்டோஸ் ரெண்டுமே நான் வந்து இதில் தான் வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வெங்காயம் எல்லாம் நல்லா கட் பண்ணி தோல் சீவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த சைஸ் ஒரு 8 போல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸி மேலே இந்த மாதிரி ஒரு மெயின் யூனிட் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு டர்ன் பண்ணிங்கனாலே போதும், லாக் ஆகிடும். இதுக்கு மேலே நம்மளுடைய மல்டி ஷெஃப் ஜார் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி டர்ன் பண்ணாலே போதும், லாக் ஆகிடும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ப்ளெயினாக வந்து ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசர் வந்து ஒன்று இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது தின் எது திக் அப்படின்னு. சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகிடும். இது வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி வச்சிடலாம், அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம ஸ்டெப்ஸ், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஸோ ஒரு டர்ன் பண்ணிங்கன்னா இதுவும் லாக் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த சைடில் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போது ஆனியன்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே போடலாம். ஆக்சுவலி இந்த ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா அந்த ஹோல் சின்னதாக இருக்குது. அதனால் நான் வந்து 2ஆக வெட்டிக்கிட்டு இதில் சேர்க்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரியல இல்லைங்களா? ஸோ நான் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணேன், நல்லா தான் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஆன் பண்ணி வச்சுட்டு வந்து ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஒன்று மட்டும்தான் போட்டேன். சரி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பிரியாணிக்கு அப்புறம் ரைத்தாக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்லைசஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து மொத்தத்தையும் எடுத்துக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து, அதாவது இந்த நம்ம வந்து எப்படியெல்லாம் அட்டாச் பண்ணோன்ட்டு. ஸோ ஃபுல்லாக ஆனியன்ஸ் எல்லாம் வந்து சாப் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஈஸியாக வந்திருக்குன்ட்டு. ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சு. சவுண்டு மட்டும் கொஞ்சம் இருக்குது, ஸோ இல்லைன்னு சொல்ல சவுண்ட் இருக்குது. ஸோ தக்காளியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பண்ணிட்டோம், எவ்வளோ தின்னாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டுமே நாங்கள் இதில் தான் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until is bye from VR Kitchen.